ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அஞ்சலி அந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அந்த 10 lakhs வந்து மேனேஜர் வந்து வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எப்போ கொடுப்பாரு அப்படின்றத வந்து எதிர்பார்த்துக்கிட்டு ஆனந்தமாக வந்து இருக்காங்க. அவங்க ஆனந்தத்துலேருந்து தீய வைக்க அப்படின்றது மாதிரி தான் வந்து இருக்குது. அதுவும் பணம் வராதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த லட்சுமிக்கு வந்து பணம் வந்து அந்த மேனேஜர் வந்து வீட்டில் கொடுத்தா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும். அந்த லட்சுமியை வந்து நம்ம வந்து சும்மா இடக்கூடாது, ரூமில் வந்து கட்டி போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க பேசுறது எல்லாமே நம்மளுடைய லட்சுமிக்கு வந்து கேட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லட்சுமி பார்த்தீங்கன்னா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அண்ணன் வந்து கடைசி காலத்துக்காக வந்து சேவிங் பண்ணி அதை வந்து இப்படி வந்து திருடி இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போ, நீங்கள் 2 வசந்த் நீ வந்து இந்த வீட்லேயே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து துரத்துறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய லட்சுமி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களை யார் நீ வந்து வெளியே போக சொல்கிறது, என் அண்ணனோட வீடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு வந்து வாங்குறாங்க இந்த சிந்தாமணிக்கும் அஞ்சலிக்கும். அதே சமயம் வந்து இந்த இடமே இந்த வீடே வந்து அண்ணன் வந்து என் பேரில் வந்து மாற்றி கொடுத்துருச்சு, நீங்கள் வந்து ஏன் தயவில் தான் வந்து இருக்கீங்க, ஏன்னா வந்து நீங்கள் வந்து எப்போனாலும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மாறுங்கன்றது அண்ணனுக்கு வந்து முன்னாடி தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து இந்த வீடியோ என் பேரில் இருக்கிறதானா நீங்கள் இருங்க, இல்லைனா உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம லட்சுமி வந்து சொன்னாங்க. அவட பாவி மனசா, என் பேரில் வந்து எழுதி வைக்கிறேன், உன் தங்கச்சி பேரில் எழுதி வச்சிருக்கேன், நீ மட்டும் ஒரு க்யூர் ஆகிவா உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லட்சுமி வந்து இனிமேல் வந்து நாங்கள் தான் வந்து இந்த வீட்டிலேருந்து உங்களை வந்து பாவம் பார்த்து சோறு போடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த லட்சுமி வந்து இந்த சிந்தாமணி வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, அஞ்சலி நம்ம வந்து அந்த 10 லட்சத்தை எடுத்துகிட்டு போனாலும் கொஞ்ச நாளில் வந்து செலவு பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சோத்துக்கு வந்து செங்கிதாடி அடிக்கணும். இங்கேனா அந்த வசந்த் பையன் வந்து வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான். அதனால் வந்து நம்ம இதை வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவன் வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுக்குற காசை வச்சு வீட்டில் வந்து அடுப்பில் வந்து உலகாயும் அதை வச்சு நம்ம வந்து நல்லா வந்து சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி நம்ம வந்து கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நாளைக்கு பின்ன வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும். தங்கறதுக்கு இடம் இல்லாத போச்சுன்னா நம்ம வந்து நடுத்தெருவில் நிற்கணும், வேறு வழி இல்லை, இவங்க கூட வந்து அனுசரித்து வந்து போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாத முறைச்சிட்டு வந்து இந்த அஞ்சலி சிந்தாமணி போயிடுறாங்க. நம்மளுடைய இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட லட்சுமி வந்து கால் பண்ணி இலக்கிய அந்த சிந்தாமணியும் இந்த அஞ்சலி வந்து சரியான ஃப்ராட் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மாமா வந்து அந்த அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வந்து கடைசி காலத்துக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிறுக சேர்த்துற பணத்தை வந்து போட்டு வச்சுருந்தார். அதை வந்து இந்த தருதலிக்கு வந்து அண்ணன் வந்து கை கால விலகாத இப்போ வந்து நடக்க முடியாது, பேச முடியாது இருக்கிறதுனால வந்து அதை பயன்படுத்தி அந்த அமௌண்ட்டை வந்து பேங்க்கில் வந்து மேனேஜரை வந்து வர வச்சு எப்படியோ ஒன்று ஆட்டையை போட்டுவிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தாங்க அந்த அஞ்சலிக்கும் இந்த சிந்தாமணிக்கு வந்து சரியான அட்டினா என்னன்னு வந்து நம்ம இலக்கிய வந்து காட்ட போகிறாங்க. வேறு பெரிய விஷயம் இது நடக்குது. இந்த வீடியோ லைக் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.